டிஎன் ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் வெங்கட் கராத்தே மாஸ்டர் பேசுகிறேன். எங்களுடைய நிறுவனமான ஃப்ளிப்ஸ் அண்ட் ஃபைட்ஸ் அகாடமி. ஸோ இது வந்து காமராஜர் நகர் பகுதியில் இருக்குது. ஸோ எங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் காமராஜர் நகர். எங்களுடைய பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோவில் பதாகை ஆவடியிலேயே, அதே ஆவடி பகுதியில் ஆரிக்கம்பேடுன்ற பகுதியில் ஒரு பிரான்ச் இருக்குது. மற்றும் தனக்கில்லா முகாம் டொனக்கில்லா கேம்ப் ஐப்பாக்கம் பகுதியிலும், மற்றும் நம்ம பழைய கண்ணன் தேட்டர் தெரியும் உங்களுக்கு, அம்பத்தூரில் கண்ணன் தேட்டரில் டால்பின் ஸ்போர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லி இப்போது நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த 5 இடத்துல நம்மளுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு நிறைய மாஸ்டரான மாணவ செல்வங்களும் இன்று தனித்தனியாக வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒருங்கிணைந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஃப்ளிப்ஸ் அண்ட் ஃபைட்ஸ் அகாடமியில் கராத்தே, கிக் பாக்ஸிங், யோகா, சிலம்பம், டான்ஸ் ஆகிய 5 ஆர்ட், இந்த 5 கலையும் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஃப்ளிப்ஸ் அண்ட் ஃப்ளைட்ஸ் அகாடமியில் வந்து என் பையனை கராத்தே அண்ட் சிலம்பம் கிளாஸ் சேர்த்துருக்கோம். 5 months ஆகுது. நல்ல கோச்சிங், நல்ல ப்ராப்பராக நல்லா எல்லாமே சொல்லித்தராங்க. என்னென்ன நுணுக்கங்கள் சிலம்பமில் எப்படியெல்லாம் பண்ணலாம், பசங்களுக்கு வந்து நல்ல அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் அந்த இது கான்செப்ட்லாம் நல்லா கொண்டு வராங்க. பசங்களுக்கு நல்லா ட்ரெயின் அப் ஆகுது. இதனால் பசங்களோட அந்த க்ரோத், அவங்களுக்கு எப்படி நம்ம செல்ஃபாக இது பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு சொல்லித்தரதுனால அவங்களுக்கு அந்த ஆர்வமாக வராங்க. ஒரு இதில் வந்து நமக்கு போகணுமோ 2 மாதம் போவாங்க, அதுக்கப்புறம் இதுவாக இருக்கும். அப்படி இல்லாமல் கண்டினியூவாக போகணுன்ற ஆர்வம் தூண்டுற மாதிரி இருக்குது. மாஸ்டர்ஸ் எல்லாருமே இங்கே வந்து நல்லா சொல்லித்தராங்க. நல்ல ஒரு ஃப்யூச்சருக்கு அவங்களுக்கு நல்ல ஸ்போர்ட்ஸ் இதில் ஆக்டிவிட்டீஸ் நல்லா வருது. ஃபிட்னஸ் எல்லாமே நல்லா இருக்குது சார். சார் வந்து சேர்க்கும் போதே சொன்னார், ஃபஸ்ட்டு இது வந்து இந்த கராத்தே இந்த சிலம்பம் ரெண்டுத்தையுமே ஒன்றா சொல்லித்தராங்க. ஒரே அமௌண்ட்டில் ரெண்டுமே 1000 rupees கட்டினா கராத்தே, சில பேர் கராத்தே மட்டும் 1000 சொல்லுவாங்க, இல்லைன்னா சிலம்பம் மட்டும் அப்படி வாங்க. இங்கே 2 கிளாஸுமே கராத்தேயும் சரி சிலம்பம் சரி ரெண்டுமே வந்து நம்ம மாதம் 1000 rupees கட்டினா போதும். அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா அட் அ டைம் ரெண்டுமே விஷயம், ஒன்று இந்த பக்கம் இருக்கிற சைனீஸ் விஷயம், இன்னொன்று வந்து சிலம்பம் விஷயம் நம்ம தமிழ்நாட்டுது. அவங்க மொத்தம் 2 விஷயம் கலைகளையும் குழந்தைங்க ஒரே கிளாஸ் போகும்போதே ரெண்டுமே கற்றுக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக நான் வந்து குழந்தைக்கு வந்து டிசிப்ளின் வேணும், அவனுக்கு வந்து ஒரு பஞ்சுவாலிட்டினா என்னதுன்னு தெரியணும், அதுக்காக வந்து சேர்க்கணும்னு நினச்சேன். அது எல்லாமே நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். டிசிப்ளின் கிடைக்கும், பஞ்சுவாலிட்டி கிடைக்கும், கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொன்னார். ஸோ நான் என்னென்னா எதிர்பார்த்து அந்த கிளாஸில் போகணும், என் குழந்தைக்கு என்னெல்லாம் வேணும்னு நினச்சனோ அத்தனை விஷயம் வந்து இந்த கிளாஸில் கிடைக்கும்னும் போதே அதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஓகே, நம்ம வந்து செலக்ட் பண்ணி குழந்தைய விட்டுருக்கிறது ஒரு நல்ல இடத்துல தான், நல்ல விஷயம் தான், நல்ல கலை தான் அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன் இந்த 5 கலையும் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலம்பம் நம்மளுடைய தமிழருடைய பாரம்பரியம். தமிழருடைய பாரம்பரியம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வர்மக்கலை பொருந்திய ஒரு ஆயுதக்கலை தான் நம்மளுடைய சிலம்பக்கலை. ஸோ இந்த சிலம்பக்கலை மூலமாக எந்த ஒரு வகையிலுமே எந்த ஒரு வயசுலையுமே வந்து நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும். அப்படின்றதுக்காக தான் இந்த சிலம்பக்கலையை நாங்கள் தமிழர் மரபு சிலம்பக்கலை கூடம்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நெடுங்கம்பு எடுக்கிறோம், நடுக்கம்பு எடுக்கிறோம், நெடுங்கம்பில் போர்ப்பாடங்களை எடுக்கிறோம். அதுலேயே தொடுமுறை இண்டிவிஜுவல்னு சொல்லிட்டு நிறைய பிரிவு வகையாக பிரித்து அதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதுலேயே ஒற்றைக்கம்பு, இரட்டைக்கம்பு, செடிக்குச்சி, மான் கொம்பு, பல வகையான சிலம்ப கலைகளை அலங்கார பாடம் கொண்டு போர்ப்பாடங்களுடன் இணைத்து மாணவ செல்வங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கராத்தே வந்து ஜாப்பனீஸ்லேருந்து நம்ம எடுத்து தான் இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். நம்மளுடைய தமிழர்கள் கலை தான். காஞ்சி போதி தர்மனுடைய காலகட்டங்களிலிருந்து இது நம்ம பாரம்பரியமாக தொண்டு தொட்டு இப்போ நம்ம பழகிட்டு வரோம். சுமார் ஒரு 50 வருட ஆண்டுகளாக
இந்த கலை பயன்பாட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒலிம்பிக் லெவலில் அங்கீகாரம் பெற்று இருக்குது. ஆகையினால இந்த பசங்களுக்கான சான்றிதழ்கள் வந்து வேல்யூலாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், ரெண்டாவது டிசிப்ளின் சொல்லித்தரணும். உயிர் வாழும் கலையான இந்த கராத்தே கலையை எல்லாமே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இந்த கராத்தே மூலயமா காலையில் இன்று 1/9/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று சவுத் இந்தியா அளவிலான கராத்தே போட்டியில் எங்களது மாணவ செல்வங்கள் 3 சில்வர் பதக்கங்களையும் 4 வெண்கல பதக்கங்களையும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இந்த குழந்தைகளுக்கு எங்களுடைய ஃபிளிப்ஸ் அண்ட் ஃபைட்ஸ் அகாடமி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற போது மாஸ்டர்கிட்ட வெங்கட் மாஸ்டர் தான் கேர் எடுத்துக்கிறாரு. ஜாயின் பண்ணும்போது மாஸ்டர்கிட்ட நாங்கள் என்ன சொன்னோன்னா வந்து மொபைல் அதிகமாக பார்க்குறான், ப்ளஸ் வந்து பசங்க கூட யார்கிட்டையும் மிங்கிளே ஆக மாட்டேறான்னு சொல்லி ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து மாஸ்டர்கிட்டையும் சொன்னோம், அவன் வந்து ஸ்லோ லேர்னிங் தான், எங்களுக்கு பெல்ட்டுக்காகலாம் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணல, ஜஸ்ட் அவன் வந்து ஃபிட்டாக இருக்கணும், ப்ளஸ் இந்த மொபைலில் இந்த யூசேஜ் எல்லாம் கம்மியாக ஆகணும், அதுக்காக தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோம். 2 years பேக் ஜாயின் பண்ணோன்னா இன்னும் கண்டினியூ பண்ணுறோன்னா உங்களுக்கே தெரியும், கண்டிப்பாக அவங்க வந்து அதை மாற்றிட்டாங்க, ப்ளஸ் அவன் ஃபிட்னஸாக இருக்கிறான். நாங்கள் கூட ஸ்டார்டிங்கில் வந்து பிகினர் தானே, எப்படி பாப்பா வந்து கற்றுப்பாங்க அப்படிலாம் நம்ம நினச்சோம். பட் ஆனால் நாங்கள் நினச்சதோட இங்கே வந்து எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்து மாஸ்டர் குழந்தைங்களா சேர்ந்து ரொம்ப அழகாக தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. 5 monthன்ற மாதிரியே தெரியல என் குழந்தைக்கு. இப்போ கட்டா லெவலுக்குலாம் வந்து மாஸ்டர் வந்துட்டாங்க. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா கேம்ப்லாம் வந்து வச்சுருக்காரு மாஸ்டரு. ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெண் குழந்தைங்களுக்கு பொதுவாக வந்து தற்காப்புன்றது மிகவும் இன்றியமையாத ஒன்று. அது பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, ஆண் குழந்தைங்களுக்கும் தேவையான ஒன்று தான். கராட்டே வந்து நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னும் போது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் டிஃபைன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு உறுதித்தன்மை வந்து ஏற்படுது. அதில் எல்லாத்தையும் நம்மளாலேயும் வந்து சமாளிக்க முடியும், எல்லாத்துலேயும் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மனதைரியம் வந்து குழந்தைங்களுக்கு ஏற்படுது. அந்த வகையில் வந்து நம்ம மாஸ்டர் வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு அருமையாக ஒரு மனதைரியத்தை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஏற்படுத்திகிட்ருக்காரு. இதுபோல் கலைகளை வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து தம் வீட்டில் குழந்தைகளை சும்மா வச்சுருக்காம வீட்டில் இருந்து தயவு செய்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கலையை வந்து கண்டிப்பாக குழந்தைகள் கற்றுக்கிடணும். நம்மளுடைய மூச்சு காற்று ஆகப்பட்டது உள்ளுக்குள்ளே வாங்கி நிறுத்தி அதை மூச்சு வெளியே விட்டனாலே நம்மளுடைய உயிர் வாழும் கலையாகும். ஆகையினால இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் மற்றும் சிலம்பம், கராத்தே, டான்ஸு, யோகா இதுபோல் கலைகளை வந்து பசங்களை வந்து திணிக்கணும். பேரண்ட்ஸும் அதுக்காக ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். என் பேர் மணிகண்டன், என் பையன் பேர் புகழ். 5 years ஆகுது. இந்த சம்மர் வெக்கேஷனில் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு எங்கே சேர்க்கலாம், என்ன பண்ணலான்னு அவங்ககிட்ட கேட்டப்போ மியூசிக் போறியா, டான்ஸ் போறியான்னு கேட்டப்போ இல்லைப்பா நான் சிலம்பம் போகிறேன்னு சொன்னான். ஸோ இங்கே நியர்பையில் 2-3 இடத்துல விசாரித்ததுக்கப்புறம் தான் ஃபிளிப்ஸ் அண்ட் ஃபைட்ஸ் அகாடமியில் சேர்த்தோம். ஸோ டே 1லேருந்தே அவனோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் இருக்குது. டிஎன் ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.